திருச்சிற்றம்பலம். வானுலகும் மண்ணுலகும் வாழ வாழ வான்மிதர் செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத 5 கரம் 3 விழி 4 வாய் ஆனை முகனைப் பரவி அஞ்சலி செய்கிற்பாம். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே அரகர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி மக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வைதிக சைவம் பாரங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே விநாயக புராணத்தை அருளை செய்த ராட்சசர் கச்சியப்ப முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதை தாரக மந்திரமாக வைத்து இயக்கிக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குருவர்களும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய பெரும் உதவியினாலே ஞான சிந்தனை செய்கின்ற அந்த நிகழ்விலே ராட்சசர் கச்சியப்ப முனிவர் அருளி செய்திருக்கின்ற விநாயகர் புராணத்திலே இடம்பெற்றிருக்கின்ற விநாயகர் அட்டகம் என சொல்லக்கூடிய காரிய சித்தி மாலையினை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இன்று இந்த காரிய சித்தி மாலையிலே 2வது திருப்பாடலாகிய உலகம் முழுதும் என்று தொடங்குகின்ற அந்த 2வது பாடலிலே இருந்து சிந்தனையை மேற்கொள்ளும். இந்த விநாயகர் அட்டகம் என சொல்லக்கூடிய இந்த காரிய சித்தி மாலையானது சித்தாந்த கருத்து நிரம்பிய ஒரு ஞான நூலாகும். சைவத்தின் எண்ணே நூல்கள் பல இருந்தாலும் அத்தனையும் பொருள் உண்மையைத்தான் பேசுகிறது. சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் 3 மறையலாம் மொழிய நின்றன ஆன்ற தொல் பதி 6 தொகை மறையலாம் மொழிய நின்றன. சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் 3 ஆன்ற தொல் பதி 6 தொகை வான்தலை என மறையலாம் மொழிய நிற்கின்றது. இந்த பொருள் உண்மையைத்தான் எல்லா நூல்களும் பேசுகிறது. சைவ சமயம் ஒன்றுதான் இந்த முப்பொருள் உண்மையை அது உண்டும் என்று நிறுவுவதற்கு காண்டல் அளவை, கருதல் அளவை, நூல் அளவையிலே வைத்து அது உண்டும் என நிர்மாணிக்கிறது. காண்டல் அளவை, கருதல் அளவை, நூல் அளவை. இந்த காண்டல் அளவை என சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் கண்ணால் காண முடியாது. ஏனெனில் உள்பொருளும் நம் கண்ணுக்கு புலப்படாது, காந்த சக்தி கண்ணுக்கு புலப்படாது, காற்று கண்ணுக்கு புலப்படாது. கண்ணுக்கு புலப்படாத காரணத்தினாலே இல்லை என்று சொல்ல இயலாது. 2வது சில பொருட்கள் சில பேருக்கு மட்டும் கண்ணிலே படும், சில பேருக்கு படாது. பேய் என சொல்லக்கூடிய ஆவி இருக்கிறதே, அது எல்லோர் கண்ணிலும் படாது, சில ராசிக்காரர்களுக்குத்தான் அந்த கண்ணிலே படும். இன்னும் சொன்னால் சில பொருள்களானது கண்ணுக்கு படாமலே உண்டு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. காரணமாக நம் உடம்பிலே இருக்கின்ற உயிரை கண்டவர்கள் இல்லை, ஆனால் இல்லை என்று சொல்வதற்கும் இல்லை. சில பொருள்கள் கண்ணில் படாவிட்டாலும் அது உண்டும் என்று அங்கே சொல்லப்படும். ஆகையினாலே
நம்முடைய நூல்களில இந்த காண்டல் அளவை சொல்லக்கூடியது அது எல்லோருக்கும் பயன்படாது. சிலருக்கு கண்ணிலே புலப்படும், சிலருக்கு கண்ணிலே புலப்படாது இருக்கும். ஆகையினாலே தாய்மான சுவாமிகள் அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். கண்டார் கண்ட காட்சியும் நீயே, காணார் காணா கல்வனும் நீயேன்னார். கண்டார் கண்ட காட்சியும் நீயே, காணார் காணா கல்வனும் நீயே. எனவே சில பேருக்கு அவர் காட்சி பொருளாக புலப்படுகிறார், சில பேர்களுக்கு அது புலப்படாமலேயும் செல்லுகிறது. ஆகையினாலே இந்த காண்டல் அளவு என சொல்லக்கூடியது இரண்டாவது பட்சம்தான். கருதல் அளவை என சொல்லக்கூடியதற்கும் நூல் அளவை என சொல்லக்கூடிய ஆகமை அளவிற்கும் கௌரவ நோக்கம் ஒன்று. கௌரவ நோக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். எப்பவுமே நம்முடைய சமய நூல்களை எல்லாம் கௌரவ நோக்கத்தோடு ஆன்றோர்கள் கூறிய உண்மையை நாம் கௌரவமாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஏனெனில் ஆன்றோர்கள் வாக்கிலே நமக்கு நம்பிக்கை இல்லை என சொன்னால், அந்த கௌரவ நோக்கு நமக்கு இல்லை என சொன்னால், சமய உண்மைகள் எதையும் நாம் உணர்தல் இயலாது. ஆகையினாலே இந்த கருதல் அளவை நூல் அளவை என சொல்லக்கூடியதற்கு வருதா? ஆடி வீடி சரியா இருக்கா? சரி. எனவே இந்த கருதல் அளவை நூல் அளவை என சொல்லக்கூடியதற்கு நம்பிக்கை என்பது வேண்டும். ஆன்றோர் கூறியதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். உதாரணமாக சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்றால் அதை பார்த்தவர்கள் நாம் கூற கேட்பது இல்லை, அது பார்த்தவர்களை நாம் காணவும் இயலாது. ஆனால் அதே நேரத்திலே நூல்களிலே சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு என சொல்லுகின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். எவைகளையெல்லாம் நம்பிக்கை கொண்டால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு நீதி நூல்களிலே ஒன்றாகிய நீதி வெண்பா என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நீதி வெண்பா என சொல்லக்கூடிய அந்த நூலிலே எதில் நம்பிக்கை இருந்தால் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. எதிலெல்லாம் நம்பிக்கை இருக்க வேண்டும்? மந்திரமும் தேவும் மருந்தும் குருவருளும் தந்திரமும் ஞானம் தரும் முறையும் யந்திரமும் மெய்யனில் மெய்யாய் விளங்குமே, மேதினியில் பொய்யனில் பொய்யாய் போ. மந்திரமும், மந்திரத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த எழுத்தை ஓதுகிறோம் என சொன்னால் இதுவும் தொழிற்படும், இதுவும் பயன் தரும் என்ற ஒரு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். ஆகையினால மந்திரமும் தேவும், தேவும் என்றால் பரம்பொருளாகி சிவத்திற்கு கீழே பல கடவுளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சில அதிகாரங்கள் உண்டு, அவைகளும் தொழிற்படுகின்றன என்ற அந்த கடவுளர்கள் மீதும் நம்பிக்கை வைத்தல் வேண்டும். மருந்தும், ஒரு நோய்க்கு நாம் மருந்து உட்கொள்ளுகின்ற பொழுது மருத்துவரால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மருந்தை அவர் கூறியபடி முறையாக நாம் ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தினால் நிச்சயம் குணமாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை பெறுத்தல் வேண்டும். குருவருளும், குருவருள் மேல் நம்பிக்கை இருக்கணும். குருவின் மேல் நம்பிக்கை இல்லாத எந்த ஞானமும் பயன்படாது. அந்த குரு சிவமே என்ற ஒரு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். எனவே மந்திரமும் தேவும் மருந்தும் குருவருளும் தந்திரமும், தந்திரம் அதாவது ஆகம நூல்கள் முதலானவைகள், ஞானம் தரும் முறையும் திருமுறைகள் முதலானவைகளையும், யந்திரமும், ஆலயத்திலே பீடத்தின் கீழே எந்திரங்கள் இருக்கும். இந்த எந்திரங்களுக்கும் பயன் உண்டு. சில பேர்கள் எந்திரத்தை வைத்துக் கொண்டே பூசனை செய்வார்கள். ஆகையினாலே அந்த எந்திர சக்கரம், அதில் எழுதப்படுகின்ற எழுத்து இதெல்லாம் தொழிற்படுகிறது என்ற ஒரு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். யந்திரமும் மெய்யெனில் மெய்யாய் விளங்குமே, மேதினியில் பொய்யெனில் பொய்யாகிவோம். அது நிச்சயமாக தொழிற்பட்டு பயன்படும் என்று நம்பினால் அது நமக்கு பயன்படும். இதில் என்ன பலனா கிடைக்க போகிறது என்று சந்தேகம் கொண்டால் அது பலிப்பதில்லை. ஆகையினாலே நம்பிக்கை என்பது ரொம்ப அவசியம். நம் சைவத்தின் கண்ணே வினை கொள்கையை வைத்துத்தான்
பல செய்திகள் சொல்லப்படுகிறது. நம்முடைய பிறப்புக்கு வித்தே வினை. வினை என ஒன்று உண்டு, செய்பவன் ஒன்று உண்டு, வினை என ஒன்று உண்டு, அது நல்வினை தீவினை என உண்டு. அது ஜடமாகையினாலே பொருத்துவதற்கு இறைவன் என ஒன்று உண்டு. இவ்வளவு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்களுக்குத்தான் இறைவன் என சொல்லக்கூடியவன் அங்கே நமக்கு காட்சி கொடுப்பான். இந்த நம்பிக்கை என்பது அவசியமாக நமக்கு இருத்தல் வேண்டும். அங்கே நம்பிக்கை என்பது இருத்தல் வேண்டும் என்பதை நம்முடைய திருமூல தேவனாயனார் திருமந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். இறைவன் எங்க இருக்கிறான்? உள்ளேயும் இருக்கிறான், புறத்தேயும் இருக்கிறான். உள்ளேயும் இருக்கிறான், புறத்தேயும் இருக்கிறான் என்று நம்பியவர்களுக்கு அங்கு பலன் தரும். உள்ளும் இல்லை புறமும் இல்லை என அங்கே இது பண்ணுபவர்களுக்கு இறைவன் உள்ளும் காட்சி தர மாட்டான், புறத்தும் புலப்பட மாட்டான். இதை நம்முடைய திருமூல தேவனாயனார் தன்னுடைய திருமந்திரத்தின் கண்ணே அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். உள்ளத்தும் உள்ளன் புறத்து உள்ளன் என்பவர்க்கு உள்ளத்தும் உள்ளன் புறத்து உள்ளன் எம்கிறை. உள்ளத்தும் இல்லை புறத்து இல்லை என்பவர்க்கு உள்ளத்தும் இல்லை புறத்து இல்லைதானே. அவர்கள் மனம் எப்படி நம்புகின்றதோ அதன்படிதான் அங்கே பலன் தரும். அதுதான் உள்ளத்தும் உள்ளன் புறத்து உள்ளன் என்பவர்க்கு உள்ளத்தும் உள்ளன் புறத்தும் உள்ளன். உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை என்பவர்க்கு உள்ளத்தும் இல்லை புறத்து இல்லை. ஆகையினாலே இந்த நம்பிக்கை என சொல்லக்கூடியவன் ரொம்ப ஒரு அவசியமான ஒன்றாக வைத்து அங்கே கருதப்படுகிறது. இந்த நம்பிக்கை என்பது இல்லை என சொன்னால் அங்கே அவனுக்கு பலன் தராது, அவனுக்கு காட்சி பொருளாக கிடைத்தது. இதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் மந்திரங்கள் முதலானவைகளிலே நம்பிக்கை கொள்ளுதல் வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டினார். மந்திரம் முதலானவைகளிலே நமக்கு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். நம்பிக்கொண்டு ஒருவர் மந்திரத்தை ஜபித்தால் அவர்களுக்கு அகத்திலே தேனை போன்று தித்திப்பாக தன்னை புலப்படுத்துவார் என்று நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் ஐந்தெழுத்து பதிகமாகிய காதலாகி கசிந்து என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தின் கண்ணே நமக்கு உணர்த்துகிறார். காதலாகி கசிந்து என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தெழுத்து பதிகத்துல நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால் வம்பு நான்மலர் வார் மது ஒப்பது செம்பனார் திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே. அருமையான கருத்து. நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால், இந்த நம்புவார் மேலான மந்திரம் இதுவே, இதுவே நமக்கு கதி கொடுக்கும், இது தொழிற்படும் பயன் தரும் என்று நம்பிக்கொண்டு ஐந்தெழுத்தை ஓதினார். நம்புவார் அவர் நாவில் ஏற்றினார் வம்பு நான்மலர் வார் மது ஒப்பது. மனம் பொருந்திய மலர்களிலே இருக்கின்ற அந்த புது தேனை போன்று அவனுக்கு உவப்பை தரும். செம்பனார் திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே. உலகங்களுக்கெல்லாம் செம்பன் திலகம் போன்றிருக்கின்ற நம்முடைய சிவபெருமானுடைய திருநாமமாகிய நமச்சிவாய எனும் ஐந்தெழுத்தே ஆகும். ஆகையினாலேத்தான் நம்புவாரவர் நாவில் நவிட்டார். நம்புவாரவர், நம்பு என்று சொல்வதற்கு இருபொருள் உண்டு. நம்புதல் என்று ஒரு பொருளும் உண்டு. கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் இந்த நம்பு என்பதற்கு விருப்பம் என்ற பொருளும் கொண்டுவார். விரும்பி உச்சரிப்பவர்களுக்கு அப்ப என்ன அர்த்தம்? நம்பிக்கை இருந்தால் தானே விருப்பம் ஏற்படும். ஆகையில இரண்டும் நம்பு என சொல்வதற்கு இரு பொருள். நம்புதல் என்ற ஒரு பொருளும் உண்டு, விருப்பம் மிகுதல் என்ற பொருளும் இருக்கு. எனவே இந்த ஐந்தெழுத்தை நாம் ஓதுகின்ற பொழுது அதை நம்பிக்கொண்டு நாம் ஓதுவோம் என சொன்னால் அது மிகுந்த பலனை கிடைக்கும். ஆகையினாலே நம்புவார் அவர் நாவில் நவிற்றினார் வம்பு நான்மலர் வார்மது ஒப்பது செம்பனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே என்று அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, இதுதான் மேலான நமக்கு சாதனம். இந்த மேலான இந்த சாதனத்தை நாம் பயன்படுத்த
எல்லாவற்றையும் பெற முடியும், அந்த நம்பிக்கை இருக்கணும். ஐந்தெழுத்து மந்திரம் இருக்கிறதே, இந்த ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு பெரிய எழுத்து என்று பெயர். அஞ்செழுத்து மந்திரத்திற்கு இந்த சிகாரம் என சொல்லக்கூடியது பெரிய எழுத்து, மிகுந்த பலனை தரக்கூடியது. இந்த ஐந்தெழுத்தை பற்றிய செய்திகள் எல்லாம் நம்முடைய நூல்களிலே பலவாறாக பேசப்பட்டிருக்கிறது. அகத்தியர் தேவாரத்திரத்திலே ஐந்தெழுத்து என்ற ஒரு பகுதியே வருகிறது. 4 பதிகங்களை அங்கே அகத்திய மகிழ்ச்சி தொகுத்தருளி இருக்கிறார். இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியதை வைத்து என்னெல்லாம் பெறலாம் என்பதற்கு ஒரு நல்ல அரிய நூல் புண்ணியர் ஆற்றுப்படை என்ற ஒரு நூல் இருக்கிறது. புண்ணியர் ஆற்றுப்படை. இந்த நூல் இப்போ நம்மிடம் கிடையாது. அதை செய்தவர் யார் என்று தன்னுடைய பெயரை குறிப்பிடவில்லை. அருமையான நூல். ஐந்தெழுத்துக்களை உடைய பகுப்புகளை சொல்லி காட்டுவார். புண்ணியர் ஆற்றுப்படை என சொல்லக்கூடிய நூல்ல பஞ்சாட்சர பேதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 120 பேதங்களை சொல்றார். அந்த அந்த 5 எழுத்துக்களை 120 பேதங்கள் வரை சொல்லி, இதை குரு மூலமாக நியமமாக நீங்கள் இதை உச்சரித்தால் இன்னென்ன பலன் கிடைக்கும் என்று 5 எழுத்துக்களுடைய எழுத்துக்களையும் உச்சாடனத்தையும் சொல்லி காட்டுவார். இந்த 5 எழுத்தையும் சொல்லும் போது நமச்சிவாயங்கிறதுல சிவைய நமம் சொல்லும். அது மட்டும் அல்ல, எழுத்துக்கள் முன்னு மாறி வரும். என்ன சிவய நம அப்படி எல்லாம் வரும். இப்படி எல்லாம் மாறி மாறி எழுத்துக்கள் வரும். சில இடங்கள்ல 5 எழுத்துக்கு போது 4 எழுத்து இருக்கும், 3 எழுத்து இருக்கும், 2 எழுத்து இருக்கும், 1 எழுத்தும் இருக்கும். 5 எழுத்துக்கள் இருந்தால்தான் பலன் என்பதும் இல்லை. அந்த 5 எழுத்துக்கள் இப்படி வரிசையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதும் இல்லை. இப்போ உதாரணமாக சிவய சிவன் ஒரு மந்திரம் இருக்கிறது. இந்த சிவய சிவ என சொல்லக்கூடிய மந்திரம் எதை சொல்லும் என சொன்னால், தேள்கடி முதலான அந்த கழிவுகளை சொல்லி அதை அப்படியே குணப்படுத்தக்கூடிய உயர்ந்த ஒரு மந்திரம். சிவய சிவ. இதுல 3 எழுத்து தான் இருக்கும். சில எழுத்துக்கள் இருமுறை வரும். இப்படி புண்ணிய நாட்டு படையிலே 5 எழுத்தை இன்னென்ன எழுத்துக்களை இப்படி முன்பின்னாக வைத்து உச்சரித்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை அழகாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த 5 எழுத்திலே எடுத்துக்கொண்டோம் என சொன்னால், அந்த 5 எழுத்திலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த 5 எழுத்துக்களை எல்லாம் உச்சாரண சுரத்தோடு குரு மூலமாக அறிகன்னு சொல்லியிருக்கார். எனவே அந்த 5 எழுத்தினுடைய எழுத்தை அடியன் சொல்லாது அந்த பஞ்சாட்சரத்தினுடைய பெயரை மட்டும் சொல்லி என்ன பலன்கிறத ஒரு சிறு பட்டியல் சொல்றேன். இன்றைக்கு ஒரு சிறப்பு சிந்தனையாக புண்ணியர் ஆற்றுப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற 5 எழுத்து உச்சாரண முறைக்கு உள்ள பெயரையும் 5 எழுத்து உச்சாரண பெயரையும் அதற்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் அழகாக சொல்லி காட்டுகிறார். இன்னும் சொன்னா இன்னது கிடைக்கணும்னா இன்னும் பஞ்சாட்சரத்தை சொல் என்று அங்கு சொல்லியிருக்க. உதாரணத்துக்கு நான் பார்க்கிறேன். முதல்ல ரூப பஞ்சாக்கரம். இந்த ரூப பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது, நான் சொல்லிட்டு இந்த எழுத்து உச்சரிப்பை நான் சொல்ல இயல, நான் அதை குறிச்சு வைக்கல, அது குருமுகமாக பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ரூப பஞ்சாக்கரத்தை உச்சரித்தால் கொடிய நோயும் தீரும். எப்பேற்பட்ட கொடிய நோயும் தீரும். அங்க ஞானசம்பந்தர் பெருமான் கொல்லிமலவனுடைய புத்திரிகளுடைய முயலக நோயை தீர்த்தது இந்த மந்திரத்தை தான். அருளாளர்கள் அற்புதங்கள் செய்தார்கள் என சொன்னால் இந்த பஞ்சாட்சரங்களை அவர்கள் மானசீனமாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதான் ரொம்ப முக்கியம். அந்த கொல்லிமலவனுடைய புத்திரனுடைய முயலக நோய் தீர்ப்பதற்கு ஞானசம்பந்தர் இந்த ரூப பஞ்சாக்கரைத்தான் மனத்திலேயே அங்கே மானுஷமாக உச்சாரணம் செய்திருக்கிறார். ஆகையினாலேத்தான் அந்த ரூப பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது நோய் தீர்ப்பது. சித்தி பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது புற நோயை தீர்க்கக்கூடியது. வெப்பு நோய் சொல்றோம்ல, வெப்பு நோய் தீர்க்கக்கூடியது. இந்த வெப்பு நோய் தீர்க்கக்கூடியது என்பதற்காகத்தான் இதைத்தான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் கூன்பாண்டியனுக்கு வந்த வெப்பு நோய் தீர்த்தார். அதனால அது மந்திரத்தின் வலிமையை காட்டுவதற்காகத்தான் மந்திரம் ஆவது நீர் என்று அந்த மந்திரத்தை முதல்ல வைக்கிறார். ஆகையினாலே சித்தி பஞ்சாக்கரம் சுரநோயை தீர்ப்பது. அது மந்திரத்தால் தான் தீண்டதை அன்றி வெறும் திருநீரால் மட்டுமல்ல. அதை நம்ம கவனிச்சுக்கிடணும். திருநீர் மகிமை இருக்கிறது. ஆனால் ஞான சம்பந்தர் அங்கே பயன்படுத்தியது
திருமடைப்பள்ளியிலே இருக்கின்ற அந்த திருநீரைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே தான் அங்கே நம்முடைய பெருமான் அங்கே திருவிளையாடல் புராணத்தில் அழகாக சொல்லி காட்டுகிறார். திருமடைப்பள்ளியிலே இருக்கின்ற சாம்பலை ஒரு சேவகன் போய் போய் அள்ளிட்டு வர சொன்னார். அந்த திருமடைப்பள்ளி திருநீரை சேவகன் கொண்டு வந்த கொடுத்த அந்த திருநீரை தான் மந்திரமாவது நீர் என்று அங்கே பாடலை பாடி ஞானசம்பந்தர் குணப்படுத்தியிருக்கிறார். இதை திருவிளையாடல் புராணத்து ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் அழகா சொல்லி காட்டுகிறார். திருவிளையாடல் புராணத்துல அண்டர் நாயகன் திருமடைப்பள்ளி நீரு அள்ளி, ஆலவாய் கோயிலில் இருக்கின்ற திருமடைப்பள்ளியிலே இருக்கின்ற அமுது சமைக்கின்ற அந்த திருமடைப்பள்ளியிலே இருக்கின்ற திருநீரை அள்ளி கொண்டு வாரும் என்று அருமறை கவுனியர் கூற கண்டு காவலன் ஏவலால் கை கொண்டு வந்தார். ஒரு சேவகன் கொண்டு வந்தார். வண்டுல அவுதார் வழுதி நோய் தனிப்பவர் வாங்கி, அதைத்தான் ஞானசம்பந்தர் வாங்கினார். இது சித்தி பஞ்சாக்கரம். ருத்ர பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது பாம்பு முதலியவைகள் தீண்டிய அந்த விடத்தில் இருந்து விடுபடலாம், மரணத்திலிருந்து விடுபடலாம். இதைத்தான் திங்கருளி அப்பூதி அடிகளுடைய மூத்த புத்திரனாகிய மூத்த நாவுக்கரசையும் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருமர்களிலே அந்த வணிகனையும் எழுப்பியது. இதுக்கு பேர் ருத்ர பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடிய பாம்பு பட்டவர்களுடைய பாம்பு கடியால் இறந்தவனை உயிர்ப்பித்து எழச் செய்யக்கூடிய அருமையான பஞ்சாக்கரம். அடுத்து சரஸ்வதி பஞ்சாக்கரம். இந்த சரஸ்வதி பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியதை நாம் உச்சாரணம் செய்தால் எந்த கலை நமக்கு கைகூட வேண்டுமோ அந்த கலை நமக்கு கைகூடும். குமரகுருபர் சுவாமிகள் இந்துஸ்தானி மொழி எனக்கு கைகூட வேண்டும் என நினைத்துத்தான் சகரகலாவல்லி அந்த சரஸ்வதி பஞ்சாக்கரத்தை மனதிலே வைத்துக் கொண்டு சகரகலாவல்லி வேலையை உச்சாரணம் செய்தார். அந்த சரஸ்வதி பஞ்சாக்கரத்தால் தான் சகரகலாவல்லி மாலையும் செய்தார். இதே போல மர்ஜினி பஞ்சாக்கரம். மர்ஜினி பஞ்சாக்கரம் என்றால் ஊமையை பேச வைப்பது, பேசுபவனையும் ஊமையாக ஆக்க வல்லது. இதுக்கு பேர் மர்ஜினி பஞ்சாக்கரம். இந்த மர்ஜினி பஞ்சாக்கரத்தை வைத்துக் கொண்டுதான் மணிவாசக பெருந்தகை ஈழத்து அந்த பௌத்த மன்னனுடைய ஊமை பெண்ணை, பிறவி ஊமையாக இருந்த அந்த பெண்ணை பேச வைத்தும், அங்கே திலையிலே இருந்த அந்த பௌத்த முனிவர்கள் எல்லாம் வழக்கு வாதம் செய்கின்ற அவர்களை எல்லாம் பேசாது ஊமையாக போகும்படி செய்தார். இதற்கு மர்ஜினி பஞ்சாக்கரம் ஊமத்தன்மையையும் கொடுக்கும். அத்தோடு மட்டுமல்ல, அது ஊமத்தன்மையை நீக்கி பேசுகின்ற ஆற்றலை. அடுத்து காம்பவ பஞ்சாக்கரம். காம்பவ பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது குடல் சம்பந்தப்பட்ட சூளை நோய்களை நீக்குவது. இதைத்தான் நம்முடைய திலகவதி அம்மை அந்த மந்திரத்தை உச்சரித்து திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு கொடுக்க அந்த சூளை நோய் தீர்த்தது. திருவாளன் திருநீரே திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என்று நம்முடைய நாவுக்கரசர் அறிந்தார். எனவே இந்த குடல் சம்பந்தமான அந்த சூளை நோய் தீர்ப்பதற்கு காம்பவ பஞ்சாக்கரம். அடுத்து கஜவசிய பஞ்சாக்கரம்னு ஒண்ணு இருக்கு. கஜவசிய பஞ்சாக்கரம் என்றால் இந்த பஞ்சாக்கரத்தை உச்சரிவர்ணம் செய்தால் மிரண்டு வருகின்ற மத யானையும் நம் பக்கம் அணுகாது, எட்ட நின்று வணங்கி போய்விடும். இதை அரசர்களும் வேட்டையாடுபவர்களும் இதை பஞ்சாக்கரத்தை வைத்திருப்பார்கள். கஜவசிய பஞ்சாக்கரம். மூர்க்கத்தனமாக வருகின்ற மதம் பிடித்த யானையையும் இந்த பஞ்சாக்கரமானது என்ன செய்யும்? அந்த யானையினுடைய தன்மையை மாற்றி தனக்கு பணிந்து விட்டு செல்லும். இதைத்தான் நாவுக்கரசு சுவாமிகள் மேல் பல்லவராஜன் ஏவி அந்த யானை தன் கீழ் அங்கே அடிபணியும்படியாக செய்தது திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய மானசமாக உச்சரித்த கஜவசிய பஞ்சாக்கரம். அடுத்து சரணி பஞ்சாக்கரம். சரணி பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது அற்புதங்கள் பண்ணும்.
பூர்ணதாயினி பஞ்சாக்கரம். அடுத்து கல்யாண பஞ்சாக்கரம். கல்யாண பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது பூமிக்குள் உள்ளதை காட்ட வல்லது. புதையிலெல்லாம் இதை வச்சு பார்த்துருவாங்க. நம்முடைய குமரகுருவர் சாமியில சொல்லி காட்டுறாங்க. கள்ளப்பயனோ களவாணி பயல்களுக்கு இது இந்த பஞ்சாக்கரம் தெரியுமாங்க. கையிலே மையை தடவி அவர்கள் ஒரு இடத்திலே போனா என்ன இடத்திலே புதையில் இருக்கிறது, என்ன இடத்திலே என்ன யாமான் மண்ணுக்குள் மறைந்திருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு பேர் மஞ்சனக்கல்வர் என்று குமரகுருவர் சாமியில் சொல்லி காட்டுவார். எனவே மண்ணுக்குள் புதைந்து கிடக்கின்ற அரிய பொருள்கள், தங்கம் வெள்ளி முட்டான புதலியல்களை தான் காட்டுவது கல்யாண பஞ்சாக்கரம். சுந்தர பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது இளமையில் முதுமையை பெறுவது, முதுமையில் இளமையை பெறுவது. இதெல்லாம் சுந்தர பஞ்சாக்கரம். முதுமையில் இளமையை பெற்றவர் திருநீலகண்டர். இளமையிலேயே முதுமையை பெற்றவர் நம்முடைய அவ்வை பிராட்டி. இன்னும் இதெல்லாம் அந்த பஞ்சாக்கரத்தினுடைய செயல்பாடு. நவநீத பஞ்சாக்கரம். நவநீத பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது கண் இருந்தும் பார்வை இல்லாமல் இருந்தால் இந்த பஞ்சாக்கரத்தை உச்சரித்தால் கண்ணிலே பார்வை உடனே கிடைக்கும். அதைத்தான் நம்முடைய தண்டியடிகள் நாயனார் அதை செய்வார் என்று அதை சொல்லி காட்டுவார். பூஜா பஞ்சாக்கரம். பூஜா பஞ்சாக்கரம் என்றால் ஒரு பூஜை செய்கின்ற பொழுது அந்த பஞ்சாக்கரத்தை உச்சரித்து என்ன வேண்டும் என்று நியமத்தை வைத்தால் அது நிறைவேறும். நான் காரணத்தால நான் பூஜை பண்றேன், இதை நிறைவேற்றி வையும் என சொல்லி அந்த பூஜா பஞ்சாக்கரத்தை கூறினால் அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். யம பஞ்சாக்கரம். இந்த யம பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது தன்னை பற்ற வருகின்ற யமனை விரட்டி அடிப்பது, தன்னை பற்றாமல் செய்வது. அதுதான் ஸ்வேதகேது மன்னன் மார்க்கண்டேய மகர்ஷி அந்த பஞ்சாக்கரத்தை உச்சரித்து செய்துதான் பூஜை செய்தார்கள். யம பஞ்சாக்கரம். அடுத்து அஸ்திர பஞ்சாக்கரம். அஸ்திர பஞ்சாக்கரம் என சொன்னால் அந்த பஞ்சாக்கரத்தை கொண்டு ஒரு சிறு கல்லை எடுத்து இதை எதிரியை மண்டையை உடைச்சுவான்னு சிறு கல்லை ஏவினால போதும் அந்த சிறு கல்லை எதிரினுடைய மண்டையை உடைச்சிட்டு வந்துடும். உதாரணமாக அகத்திய மகர்ஷி ஒரு சிறு புல்லை எடுத்துத்தான் தன்னை தாக்க வந்த வைணவர்களை திருக்குற்றாலத்திலே விரட்டி அடித்தார். சிறு புல்லுதான், அதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அது அஸ்திர பஞ்சாக்கரம். ஒரு பொருளை ஒன்றாக பாவித்து ஏவினால் எதிரே அழித்து விட்டு வந்துவிடும். உதாரணமாக நாவுக்கரசு ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய வாக்குல சமன் கழுக்கையர் பொய்கொட சித்தத்தவர்கள் தெளிந்து தேர்ந்த வித்தக நீர் அணிவார் வினைப்பதற்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமேனார். அஸ்திர பஞ்சாக்கரம். அத்திரமாவன அஞ்செழுத்துமேனார். அந்த அஸ்திர பஞ்சாக்கரம் அந்த பாடலே புத்தனின் திருத்தலை செயலிலே புத்தனுடைய தலையை உருட்டி சாகடித்தது. இதுக்கு அஸ்திர பஞ்சாக்கரம் பேர். அடுத்து அனந்த பஞ்சாக்கரம். அனந்த பஞ்சாக்கரம் என சொன்னா இது சபையிலே உள்ள புலவர்கள் மன்னர்கள் இதை உச்சரிப்பார்கள். தன்மேல் எல்லோருக்கும் ஈர்ப்பு, ஒரு ஆசை ஏற்படுதல் வேண்டும் என்பதற்காக புலவோர்கள் இந்த பஞ்சாக்கரத்தை வசியம் செய்து சொல்றோம் இல்லையா, வசியம் சொல்வார்கள். தார்காவன இருடிகள் மோகினியை பார்த்து அங்கே அவர்கள் வசியப்பட்டதற்கும் நம்முடைய பெருமானுடைய திருக்கோலத்தை கண்டு தார்காவன இருடி பன்னியர் அங்கே வசியம் கொண்டதற்கும் காரணம் இந்த பஞ்சாக்கரத்தின் மகிமை. எனவே அனங்க பஞ்சாக்கரம் என சொல்லுது அந்த உடம்பினை கண்டு எல்லோரும் ஆசைப்படும்படியாக செய்தல். அடுத்து பிரமரி பஞ்சாக்கரம். இந்த பிரமரி பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது எது என்று சொன்னால் நீர் மேலே, கடல் மேலே எந்த ஒரு புனையும் இன்றி நடக்கலாம், கடக்கலாம். இது அப்பர் சுவாமிகள் செஞ்சு காட்டினார். அப்பர் சுவாமிகள் கடலுக்குள்ளே அங்கே தூக்கி எறியப்பட்டார். எதை புனையாக கொண்டார்? இந்த பிரம்மரி பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடிய அந்த சொற்றுணை வேதியன் அதனுடைய சாரத்தை வைத்து அந்த பிரம்மரி பஞ்சாக்கரத்தை அவர் மனதிலே அவர் தியானித்த காரணத்தினாலே தான் கருவி அங்கு எந்த ஒரு புனையும் இன்றி அந்த கல் தூணையை அவர் கடப்பதற்கு துணை செய்தது. அடுத்து சார பஞ்சாக்கரம். சார பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது இசையிலே வல்ல ஒருவன் இந்த சார பஞ்சாக்கரத்தை உபயோகித்தால் தான் பாடிய பாடல் எல்லோர் செவியையும் புகுந்து அவனை தன்வயப்படுத்தி விடும், இசைவு செய்து விடும். இது பெரும்பாலும் இந்த சங்கீத வித்வான்களுக்கு தெரியும். தான் பாடுற பாட்டு கேட்பவர்களுக்கு ஒரு ஈர்ப்பினை கொடுத்து அந்த இதை தனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக.
இதைத்தான் நம்முடைய பாணனுடைய மனைவியானவள் அங்கே பாடினாள் என்று திருவிளையாடல் புராணத்தில் இசைவாது என்ற படலத்திலே சொல்லி காட்டப்படுகிறது. அடுத்து பர்ஜன பஞ்சாக்கரம். பர்ஜன பஞ்சாக்கரம் என சொன்னால் இறைவன் ஆணையால் பெய்யக்கூடிய மழையை இந்த அர்ஜன பஞ்சாக்கரத்தை நாம் பிரயோகம் செய்தால் மழை பெய்து. இந்த அர்ஜன பஞ்சாக்கரத்தை உள்ள கடக்கையாக வைத்துத்தான் அமிர்தவர்ஷினி ராகத்திலே அங்கே படிப்பார்கள். மழை பெய்யும். அமிர்தவர்ஷினி வருது. இந்த மர்ஜன பஞ்சாக்கரத்தை தான் அப்படியே உச்சாரணம் செய்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மழை பெய்வது. அதனால்தான் ஏழையர்கொன் கழிக்காம நாயனா மழை பெய்ய வேண்டும் என்பதற்கும் என்ன செய்தார்? அங்கே ஒரு 12 வேலி தர்றேன்னார். சொன்னா வந்துருமா? இந்த மர்ஜன பஞ்சாக்கரத்தை அவர் மானதமாக ஜெபித்தார். இதே போல திரு கைலாய பரமர் தர்மபுர ஆதீனத்திலே அங்கே 14வது பட்டத்திலே இருந்த ஸ்ரீலஸ்ரீ கந்தப்ப தேசிக சுவாமிகள் அந்த அப்போது இருந்த குருமகா சன்னிதானம் கந்தப்ப தேசிக சுவாமிகள் திருநெல்வேலியிலே இருக்கின்ற போது இந்த பஞ்சாக்கரத்தை உச்சாரணம் செய்து இறைவனிடம் விண்ணப்பம் செய்து மழையை பெய்வித்து காட்டினார். மழையை பெய்வித்து காட்டினார். இப்படி நிறைய இருக்கிறது. வைந்தவ பஞ்சாக்கரம். வைந்தவ பஞ்சாக்கரம்னா ஆலயத்தினுள்ளே சென்று நாம் பார்த்தோம்னா சுவாமி எப்படி இருக்கிறார்? குளுமையாக இருக்கிறாரா? வாட்டமாக இருக்கிறாரா? இல்லை சுவாமி இங்குதான் இருக்கிறாரா? வேறு எங்கும் போயிருக்கிறாரான்னு தெரிஞ்சிடும். இதை பயன்படுத்தி தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கருவறையில இருக்கிற பெருமானே நீ இங்கே உட்காராயிரும், மகிழ மரத்தடியில போய் உட்காரும்னா. இதே போன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்ற பொழுது திருப்பேரூர்ல இருக்கிற அந்த பட்டீஸ்வரர் கருவறையில இல்லாம பக்கத்துல இருக்கிற வயக்காட்டுக்கு போயிட்டார். சுந்தரர் கருவறையில பார்க்கார், காணல சுவாமிய. எனவே இறைவனது வரவு போக்கை காட்டுவிப்பது இந்த வைந்தவ பஞ்சாக்கரம். இதே போல திரு ஓணக்காந்தன் தனியில போறார் சுந்தரர். கருவறையிலே சுந்தரர் இல்லை. எங்கன்னு பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கிற புளிய மரத்துல அடியில போய் ஒளிஞ்சிருக்கார். அப்போ இறைவனது நம்ம கண்ணுக்கு இருந்தாலும் தெரியாது, இல்லாட்டாலும் புரியாது. ஆனா அந்த வைந்தவ பஞ்சாக்கரத்தை ஞானாசிரியர்கள் உச்சரித்து இறைவனது வரவு போக்கை நன்றாக அறிவார்கள். இதே போன்ற இதையெல்லாம் ஒரு சாணமாக பயன்படுத்தி தான் கடஸ்தாபனம் பண்ணுவாங்க. கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது கடஸ்தாபனம். கடஸ்தாபனம்னா மூர்த்தியில இருக்கிற சாநித்தியத்தை குடத்துக்குள்ள அடைப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க சுவாமி உள்ள வந்துட்டாரும்பாங்க. எல்லா கடத்துக்குள்ளேயும் சுவாமி அடவிட மாட்டார். சொல்லுங்க இல்லை சுவாமி இன்னும் வரல, பழைய பிம்பத்திலே தான் இருக்காரும்பாங்க. அப்போ இந்த வைந்தவ பஞ்சாக்கரத்தை உச்சரித்தால் இறைவன் இருப்பிடத்தையே அறியலாம். அடுத்து யம பஞ்சாக்கரம். யம பஞ்சாக்கரம் என்றால் ஒரு காரியத்திற்காக யமனையே அழைப்பது. ஒரு காரியத்திற்காக யமனையே அழைப்பது. யமனையே அழைக்கலாம் சில காரியத்திற்காக. இதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதை பிரயோகப்படுத்திதான் இந்த யம பஞ்சாக்கரத்தை பயன்படுத்தி தான் சுவாமியிடம் விண்ணப்பம் காலனை தர சொல்லி பிள்ளையே என சொல்லி அந்த யமனை வரும்படியாக செய்து பிள்ளையை தரும்படியாக செய்யும் என திருப்புக்கோழியர் அவியாசியிலே இந்த பஞ்சாக்கரத்தினுடைய பயனாகத்தான் யமன் அங்கே வரவழைக்கப்படுகின்றான். யம பஞ்சாக்கரம். அடுத்து சௌம்பவ பஞ்சாக்கரம். சௌம்பவ பஞ்சாக்கரம்னா எனக்கு இப்போ பொருள் தேவைப்படுகிறது, யாகம் பண்ணணும், பொருள் வேணும் என சொன்னார். அந்த சௌம்பர பஞ்சாக்கரத்தை நாம் உச்சாரணம் செய்து கொண்டு அங்க இறைவனை வணங்கினார், பொருள் கிடைக்கும். ஞானசம்பந்த பெருமானுக்கு திருவாரூரிலே கிடைத்தது அதன்படிதான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அங்கே மணிமுத்தார் அங்கே பறவையார் சங்கையாருக்கு அங்கே திருவிழாவிற்கு பொன் தானம் கொடுப்பதற்கு பொருள் தேவைப்படுகிறது என சொல்லுகின்ற பொழுது இந்த பஞ்சாக்கரத்தை பாடிதான் பொன் பெற்று அதை ஆற்றிலே இட்டு குளத்திலே போய் எடுத்துக்கொண்டார். ஆகையினாலே நம்முடைய இந்த பஞ்சாக்கரத்திலே சௌம்போய பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது செல்வத்தை தரவல்லது. அதனால்தான் ஞானசம்பந்த பெருமான் தந்தை வேள்வி ஏற்றுவதற்கு இந்த சௌம்பவ பஞ்சாக்கரத்தை உச்சாரணம் செய்து அங்கே உளவாக்கிலேயே பெற்றார். இதுபோல பாலா பஞ்சாக்கரம். பாலா பஞ்சாக்கரம் என சொன்னால் வித்யா அபிவிருத்தி. வித்யா அபிவிருத்தின்னா ஒருவருக்கு ஞானம் பெருக வேண்டும் என சொன்னால் அந்த வித்யா அபிவிருத்தி அவனிடம் இருக்கின்ற ஒரு ஆற்றல் பெருகணும்.
கல்வி பெறும். இந்த வித்யா அபிவிருத்தி பஞ்சாக்கரத்தை வைத்துத்தான் பௌத்த மதத்திலே இருக்கின்ற அந்த அரசனது புத்திரி ஆகிய அந்த ஊமை பெண்ணை ஒரு பஞ்சாக்கரத்தாலே பேசுகின்ற ஆற்றலும் கொடுத்து இந்த பால பஞ்சாக்கரத்தை உச்சாரணம் செய்துதான் ஞானம் நிரம்பும்படி செய்து இந்த ஈழத்து புத்தர்கள் கேட்ட கேள்விகள்லாம் அந்த பேசாதிருந்த ஊமையை பேச வைத்து ஞான செய்திகள் பதிலாக வரும்படி செய்தார் திருச்சாளர். இந்த திருச்சாளர் வந்ததனுடைய இது பாலா பஞ்சாக்கரம் அல்ல வித்யா அனுபவம். செல்வம் பெருக வேண்டும், அறிவு பெருக வேண்டும் என்றால் இது பண்ணணும். ஆக இது எல்லாவற்றிற்கும் மேலாக அஸ்திர பஞ்சாக்கரம் என்று இன்னொரு அஸ்திர பஞ்சாக்கரம் இருக்கு. அந்த பஞ்சாக்கரத்தை சொல்லி நாம் எதை நினைக்கின்றோமோ அது கண்டிப்பாக நடக்கும். காரணமாக ஞானசம்பந்த பெருமான் அந்த ஆற்றில வைகை ஆற்றில் ஏட்டை இட்டு இது அற்புதம் செய்யும்படியாக ஏடு எதிர் செல்லும்படியாக செல்லட்டும் சொன்னா இதுதான். அந்த ஏட்டை அக்னியில எடுக்கின்ற பொழுது இது அக்னியால் காக்கப்படாது, ஜில் என்று இருக்க, அது குளிர்ந்து இருக்க, பச்சையாக இருக்க வேண்டும் என்று உச்சரித்தால் அது அப்படியே கிடைக்கும். திரு ஓத்தூர்ல இருக்கின்ற அந்த ஆண்பனையை பெண்பனையாக வேண்டும் என்று இந்த அஸ்திர பஞ்சாக்கரத்தை உபயோகம் செய்தால் அப்படியே ஆண்பனை பெண்பனையாக மாறிடும். ஆணை பெண்ணாக மாற்றும், பெண்ணை ஆணாக மாற்றும், இளையவர்களை முதியவர்களாக மாற்றும், முதியவர்களை இளையவர்களாக மாற்றும், ஆணை பெண்ணாக மாற்றும், பெண்ணை ஆணாக மாற்றும். இது எல்லாம் வல்ல சித்தரான படலத்துல பரஞ்சோதி சொல்லி காட்டும். இதெல்லாம் இந்த அஸ்திரத்தினுடைய இந்த மிருதங்கிய பஞ்சாக்கரம் என்பது யமபவதம், யமவாதை நமக்கு தீராது. ஆகையினாலே இன்னும் நிறைய இருக்கிறது. மர்ஜினி பஞ்சாக்கரம், மர்ஜினி பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது இங்கே நம்முடைய இந்த பேசாதவர்களை பேச வைப்பது, பேசுகின்றவர்களை பேச வைப்பது, இப்படி பல வகையான இதெல்லாம் இருக்கிறது. தம்பன பஞ்சாக்கரம்னு ஒண்ணு இருக்கிறது. தம்பன பஞ்சாக்கரம்னு தம்பன பஞ்சாக்கரம்னு சொன்னோம்னா ஒருவனை அப்படியே அசைவற்று இருக்க செய்வது, அசைவற்று இருக்க செய்வது. பாம்பு சீறிக்கொண்டு வருகிறது, எதிரியானவன் வாளை எடுத்து நம்மை நோக்கி ஓடி வருகிறான்னு சொன்ன அந்த ஆகர்ஷண பஞ்சாக்கரம் எனத்தை சொல்லியாச்சுன்னு சொன்னா உடனே அவன் அசைவற்று நின்று விடுவான். இது நம்முடைய நூல்களிலே பல இடங்களிலே இது போன்ற இவைகள் வருகிறது. நீ சகல பரிபாஷை பஞ்சாக்கரம்னு ஒன்று இருக்கிறது. இந்த சகல பரிபாஷை பஞ்சாக்கரத்தை நாம் ஓதி அதை உணர்ந்து விட்டோம் என சொன்னால் எந்த உயிரினங்களும் ஒழுப்புகின்ற அந்த ஓசையினுடைய பொருள் தெரியும். இதைத்தான் களரிட்டு அறிவார் நாயனார், ஷேர்மான் பெருமான் நாயனார் இந்த பஞ்சாக்கர உண்மையைத்தான் இறைவன் உபதேசிக்க பெற்றார். இன்னும் நிறைய இருக்கிறது. ஆன்ம பஞ்சாக்கரம் இருக்கிறது, மர்ஜினி பஞ்சாக்கரம் என்றெல்லாம் பல இருக்கிறது. இவையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என சொன்னால் மந்திரத்திலே நமக்கு நம்பிக்கை என்பது ஒன்று வேண்டும். இது நம்முடைய புண்ணியர் ஆற்றுப்படை என்ற நூல்களில் இந்த விவரங்கள் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இறைவன் எப்படிப்பட்டவன் என்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டதை நாம் அப்படியே கௌரவமாக ஏற்றுக்கொண்டு நம்புதல் வேண்டும். அந்த இறை உண்மைகளை எல்லாம் நம்முடைய ஞான நூல்கள் சொல்லுகின்ற பொழுது இது எக்காலும் உண்மை என்ற ஒரு உறுதி பாங்கோடு அந்த நூல்களை நாம் படித்தல் வேண்டும். எனவே நம்பிக்கை என சொல்லக்கூடியது சைவத்திலே மிகவும் அவசியம். அதே போன்றுதான் நம்முடைய கச்சியப்ப முனிவர், கவிராட்சசர் கச்சியப்ப முனிவர் விநாயக புராணத்துல அங்கே காரியசித்தி மாலையில 2வது பாடல்ல அழகாக சொல்லி காட்டுகிறார். இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன். உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றதாய் நிற்கும் பொருள் எவன். உலகில் பிறங்கும் விகாரங்கள் உறாத மேலா ஒளி யாவன். உலகம் புரியும் வினைப்பயன் ஊட்டும் களைகன் எவன். அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம். அழகாக அந்த இறை உண்மைகளை எல்லாம் நமக்கு இங்க உணர்த்தி காட்டுகிறார். இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டுகின்ற பொழுது உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன். உலகம் முழுவதும் சர்வ வியாபியாக இருக்கின்ற பொருள் எவன் என்று கேட்கிறார். இறைவன் என சொல்லவன் உள்ளும் உள்ளத்தும் உள்ளன் புறத்தும் உள்ளன். இந்த உள்ளத்தும் உள்ளன் புறத்தும் உள்ளன் என சொல்லுகின்ற பொழுது நமக்கு உள்ளும் காணப்படுவதில்லை,
புறத்தும் காணப்படுவதில்லை. உடனே அவன் இல்லை என்ற இந்த முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. ஆனால் இருக்கின்றான். வேத நூல்கள் அவன் உள்ளத்தும் இருக்கின்றான், புறத்தும் இருக்கின்றான். இதை எதற்காக இது சொல்லி காட்டப்படுகிறது என சொன்னார், இறைவன் உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன்? உலகிலே இருக்கின்ற உயிருடை பொருள், அறிவற்ற பொருள் என்ற எல்லாவற்றிலும் விரவி இருப்பவன் அவன். எல்லாவற்றிலும் விரவி இருக்கின்றான். அதான் ரொம்ப முக்கியம். ஆக எல்லா பொருள்களிலும் ஒன்றாக, உடனாக, வேறாக நிற்கின்றான். அறிவுடை பொருளிலும் இருக்கின்றான், எல்லா பொருளிலும் இருக்கின்றான். அதான் நம்முடைய நூல்களே மறைஞான சம்பந்தர் அழகாக ஒரு பாடலை சொல்லி காட்டார். எவ்வுயிரும் நீங்காது உறையும் இறை சிவன் என்று எவ்வுயிர்க்கும் அன்பாயிரு. என்ன பொருள்? உயிரிடை பொருளிலும் ஜடப்பொருளிலும் அவன் விரவி இருக்கின்றான். அதான் உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன்? இரண்டாவது, உலகமர நீக்கமர நிற்க ஒன்றாய் இருக்கின்றன. உலகத்தில் பிரிப்பின்றி அவன் இருக்கின்றான். உலகத்திலே பிரிப்பின்றி எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான். எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான். எச்சன் கதை தெரியும் உங்களுக்கு. தேவாசுரம் யுத்தம் நடக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. அம்பாள் சொல்றா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பலகாலமாக யுத்தம் நடக்கிறதே, இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவு செய்தல் கூடாதா சிவபெருமானே என்று சிவத்தை விண்ணப்பித்தார் அம்பாள். என்ன செய்யணும்னு கேட்டான். உடனே அம்பாள் சொல்றா, தேவர்களுக்கு வெற்றி ஆகட்டும், அசுரர்கள் தோற்கட்டும், அப்பந்தான் இந்த போர் முடியும். எப்பவுமே அதுதான், யாருக்காவது ஒருவருக்கு வெற்றி என்று வந்தால்தான் அந்த போர் முடியும். அதனால தேவர்களுக்கு வெற்றி ஆகட்டும், போர் முடிஞ்சிடும். உடனே அதன்படி தேவர்கள் வென்றார்கள், அசுரர்கள் தோற்றார்கள். தேவர்கள் வென்ற பின்பு ஒவ்வொருவரும் நான் தான் வெற்றிக்கு காரணம் என்று அகந்தை கொண்டார்கள். பிரம்மனும் அகந்தை கொண்டான், விஷ்ணுவும் அகந்தை கொண்டான். உடனே பிரம்மன் விஷ்ணு நான் தான் ஆற்றல் மிக்கவன், நான் தான் ஆற்றல் மிக்கவன் என்று இருவருமே அங்கே வல்வழக்கிட்டார்கள். அப்பொழுது எச்ச வடிவத்திலே நம்முடைய பெருமானானவர் அங்கே வெளிவந்து, உங்களுக்குள் என்ன சர்ச்சைன்னார். இல்ல, இந்த மாதிரி தேவாசுர யுத்தத்திலே தேவர்களாகிய நாங்கள் வெற்றி பெற்றோம், நான் தான் வெற்றிக்கு காரணம், இதை இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இருவருமே நான் தான் காரணம், நான் தான் காரணம். உடனே அந்த எச்சனானவர் என்ன பண்ணார், உங்களை யார் வலிமை பெற்றவர்கள், பலம் உள்ளவர்கள் என்பதை நான் ஒரு சோதனை செய்து உங்களுக்கே வெற்றியை நிர்மாணிக்கிறேன். அதன்படி ஒரு துரும்பை நட்டு, இந்த துரும்பை நீங்கள் அசைத்து வேற இடத்தை வைத்து விடுங்கள், அசைத்து எடுத்து விடுங்கள். யார் இந்த துரும்பை அசைத்து எடுத்து வேற இடத்திலே வைக்கிறீர்களோ அவர்கள் தான் வலிமை உள்ளவர்கள், அவர்கள் தான் இந்த வெற்றிக்கு காரணம் சொல்கிறார். உடனே பிரம்மன் பார்க்கிறான், முடியல. விஷ்ணு பார்க்கிறார், முடியல. இந்திரனாலும் முடியல. எல்லோரும் என்ன இது, போய் ஒரு துரும்பை கூட அசைக்க இயலவில்லையே என சொல்லுகின்ற பொழுது, இதை நட்ட இவர் யார் என்று அந்த எச்சனை நோக்கி, நீர் யார் என்று எல்லோரும் கேட்க, உருவை கடந்தார், தன்னுடைய வடிவத்தை மறைத்தார். அப்படி வடிவத்தை மறைத்தாலும் என்ன அர்த்தம், அவர்கள் கண்ணுக்கும் புலப்படாமல் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிட்டார். உடனே அம்பாள் வெளிப்பட்டு, சுவாமியானவர் தான் எச்சனாக வந்தது என கூறினார். அப்ப ஒரு துரும்பை கூட பிரம்மனாலேயோ விஷ்ணுவாலேயோ அசைக்க முடியல. அவனன்றி ஒரு துரும்பும் அசையாது. இந்த பழமொழிகளால் தான் வந்தது. அப்போ ஒரு துரும்பிலும் அவன் இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லா பொருள்களிலும் அவன் விரவி இருக்கிறான். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் கலந்து நிற்கும் பொருள் எவன்? அவ்வுலகில் பிறங்கும் விகாரங்கள் உறாத மேலாம் ஒளியாவன். இப்ப நான் காணுகின்ற புற விலகிலே அவை தோன்றுகிறது, நிற்கிறது, ஒடுங்குகிறது. அதிலே இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் இன்பங்கள் துன்பங்களை மாறி மாறி நுகழ்கிறது. ஆனால் இப்போதும் இறைவனானவன் எல்லா உயிரிலும் எல்லா உலகிலும் வியாபகமாக இருந்தாலும், உலகில் பிறங்கும் விகாரங்கள் உறாத மேலா ஒளியாவன். இந்த உலகங்கள் என்ன மாற்றம் அடைந்தாலும், தோன்றுதல், விரிதல், சுருங்குதல் எல்லாம் அது உலகத்திலே நிகழ்ந்தாலும் அவன் விகாரமன்றி அப்படியே இருக்கின்றான். அதான் உலகில் பிறங்கும் விகாரங்கள் உறாத மேலாம் ஒளியாவன். உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் களைகன் எவன்? நம்பிக்கை இருக்கணும்.
உயிர்கள் செய்கின்ற நல்வினை தீவினை ஆகிய அவற்றின் பலனை ஊட்டுபவன் எவன்? அதான் ரொம்ப முக்கியம். ஆனா இறைவன் உயிர்கள் செய்கின்ற அந்த குற்றங்கள் நல்வினைகளை எல்லாம் அவன் கண்டுகொண்டே இருக்கிறான். இந்த இடத்துல நான் இருக்கிறேன், இன்னும் சிவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அதான் முதல்ல என்ன சொன்னார்? நீக்கமறை எங்கும் நிறைந்திருக்கிறான். இறைவனானவன் இந்த உலகிலே எல்லா இடத்திலும் நீக்கமறை இருந்திருக்கின்றான் என்ற காரணத்தை மனதிலே வைத்துக் கொண்டு தான் ஒவ்வொருவரும் நாம் இதை செஞ்சா யாருக்கு தெரிய போகுது, நம்மை ஒருவரும் கவனிக்கவில்லை, நம்மளை ஒருத்தரும் பார்க்கவில்லை என்று தவறு செய்து விடாதே. ஒருவன் கண்டுகொண்டே இருக்கிறான், சாட்சியாக கண்டு கொண்டிருக்கிறான். ஆகையினால் அவன் சர்வ வியாபி என்பதை அழகாக நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டது. நீ எங்கு சென்றாலும் இந்த சிசிடிவி கேமரா மாதிரி அங்கனே உன்னை கண்டு கொண்டிருப்பவர் சிவன். அதைத்தான் நம்முடைய திருமூல தேவ நாயனார் திருமந்திரத்திலே சொல்லி காட்டுவார். கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடம் இல்லை காணும் கால், கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒளிந்தாரே. அருமையான செய்தி. கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார். இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை அதை நம்பாது யாருக்கு தெரிய போகிறது என்று ஒரு பாவத்தை குற்றத்தை களவை செய்கிறான். கண்காணி இல்லா இடம் இல்லை காணுங்கால், அவன் இல்லாத இடமே இல்லை. கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒளிந்தானே. நாம் செய்வதை இறைவன் கண்டுகொண்டே இருக்கிறான், அவனே சாட்சியாக இருக்கிறான் என்று உணர்ந்தவர்கள் மனத்தாலும் எந்த ஒரு பாவத்தை குற்றத்தை தீயவனிகளை செய்ய மாட்டார்கள் என்று அழகாக சொல்லிக்காட்டு. எனவே இறைவன் என சொல்லக்கூடியவன் எங்கும் வியாபியாக அவன் இருக்கிறான். ஆகையினாலைத்தான் இறைவன் என சொல்லக்கூடியவன் தான் உலகம் உரியும் வினை பயனை ஊட்டும் கலைகண்யவன். உயிர்கள் செய்கின்ற அந்த கலைகள் எல்லாம் யார், அதனுடைய பயனை எல்லாம் யார் ஊட்டுகிறார்கள் என்பதை உமக்கு தெரியுமா என்று சொல்லி காட்டுகிறார். சைவத்தினுடைய அடிப்படை உண்மையே உயிர்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் கணக்கு எடுத்து அவன் அந்தந்த வினைக்கு ஏற்ப பயனை அப்படியே அவன் ஊட்டுவான். வினை என்பது ஜடம், அது தானாக வந்து சேராது. உயிர் தனக்கு சாதகமானதை மட்டும்தான் சென்று பற்றும். ஆனால் ஜடமாக இருக்கிற அந்த வினையும் அந்த வினைக்குரிய பயனையும் இந்த சிவம் தான் உயிரோடு அனுபவித்திற்கு கொண்டு போய் பயனை ஊட்டுகிறான். இதைத்தான் அழகாக சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்தே இறைவன் நம்முடைய வினைக்கு ஏற்ப பலனை கொடுப்பவன் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். திருவருட்பயன்ல 6வது அதிகாரத்துல செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். இதெல்லாம் நம்பிக்கை வேணும். செய்வான் செய்கின்ற ஆன்மா, செய்வினை செய்கின்ற நல்வினை தீவினை, சேர்பயன் அந்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப சொர்க்க நரக அனுபவம், சேர்ப்பவன் அதனுடைய பலனை அந்தந்த காலக்கிரமத்திலே கொண்டு போய் சேர்ப்பவன், உய்வான் உளன் என்று உணர். இவையெல்லாம் உய்கின்ற ஊழ் உடையவர்கள் இந்த உண்மையை உணர்வார்கள் என்று சொல்லி காட்டுவார். சாக்கிய நாயனார் புராணத்தினுடைய சாரமே தானே. மற்ற எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு உண்மை சைவ சமயத்தில் தான் இருக்கிறது என்று சாக்கிய நாயனார் தெளிந்ததே இந்த வினை கொள்கையைத்தான். செய்வினையும் பெரிய புராணம், சாக்கிய நாயனார் புராணம். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காக விதித்த பொருள் எனக் கொண்டே இவ்வியல்பு சைவனரி அல்லவற்றுக்கு இல்லை என உயிர் வகையால் பொருள் சிவனென அருளாலே உணர்ந்து அறிந்தார். ஆகையினாலே இந்த இறைவன் என சொல்லக்கூடியவன் எல்லா உயிர்களும் செய்கின்ற நல்வினை தீவினை இரண்டையும் அறிந்து அங்கே கால கரமத்திலே என்ன செய்கிறார்? அந்த பலனை ஊட்டுகிறார். அந்த பலனை ஊட்டுகிறார். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் பாவம் செஞ்சா நல்லா இருக்கிறான், இவன் பாருங்க நல்ல மனுஷன், இவனுக்கு கஷ்டப்படுறான்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது அப்படி இல்லை.
பாவம் செஞ்சவன் நல்லா இருக்கிறதுக்கு இன்னைக்கு காரணம் நேற்று செஞ்ச அந்த புண்ணியத்தின் பலனாக இன்னைக்கு நல்லா இருப்பான். தீவினை செய்தவன் நன்றாக இருப்பான். இதே போல நல்லவனுக்கு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் என்றோ செய்த ஒரு தீவினையின் பயனை இப்பொழுது அவன் கழிக்கப் போகின்றான். அவன் கழிக்க போறான்னு அர்த்தம். செஞ்ச பலன் உடனே பலனுக்கு வராது. ஆகையினாலே நம்முடைய வினையினுடைய கொள்கையின்படி சில செயல்கள் உடனே பயனுக்கு வராது. எது கீரை 15 நாள்ல பயன் தரும். கீழே 15 நாள்ல பயன் தரும். ஆனால் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்கள்ல பயன் தரும். எடுத்துக்கொண்டா 5 வருஷத்துல பலன் தரும். எடுத்துக்கொண்டா 30 வருஷம் ஆகும். உடனே வரணுங்கிறது இல்லை. எப்பொழுது அது சரியாக பக்குவப்பட்டு வருகிறதோ அப்பொழுதுதான் பயன்படுத்தப்படும். இதே போலத்தான் நம்முடைய வினை என சொல்லக்கூடியது. அது இந்த வினைக்குரிய பலனை இந்த ஆன்மா எப்பொழுது அனுபவிக்கிறதுக்கு பக்குவப்படுகிறது என்று அறிந்துதான் ஊட்டுவார். வருஷ நம்பர் படி நம்ம அனுபவம் கிடையாது வினை கொள்கையில. அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும். இந்த வருஷ நம்பர் படி வராது. எதை இவனை அனுபவிக்கணுமோ அதைத்தான் ஊட்டுவார். அதனால தான் சில நேரங்கள்ல நம்ம பார்க்கிறோம், தீவினை செஞ்சவன் நல்லா இருப்பான், நல்வழியிலே சென்றவரும் சில சங்கடங்கள் சேரும். ஆகையினாலே அந்த பலனை அப்படி ஊட்டுவது அவன் தான். அதுக்காகத்தான் அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார் நம்முடைய பெருமான். உலகில் உறாத உலகம் புரியும் வினைப்பயன் ஊட்டும் கலைகன் எவன். இந்த உலகம் கூட்டுகின்ற, உலகம் உயிர்கள் செய்கின்ற அந்த தீவினையின் பயன்களை எல்லாம் அதை ஊட்டுகின்ற கலைக்கன் எவன். அந்த உலக முதலை கணபதியை சரணடைகின்றாம். இவற்றுக்கெல்லாம் மூலமாக இருக்கின்ற முதல் பொருளாகிய அந்த விநாயக பெருமானை சரணடைகிறோம் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இதுல இறைவன் என சொல்லக்கூடிய மூல முதல்ங்கிறார். மூல முதல்னா நிமித்த காரணம்னு அர்த்தம். மூல முதல்னா நிமித்த காரணம். காரணமாக பானை செய்வதற்கு மண் தேவைப்படுகிறது, தந்து திகிரி தேவைப்படுகிறது. இது ஒரு குயவன் இருந்தால் தான் செய்ய முடியும். மண் தானாக பானையாக மாறாது, குயவன் வேண்டும். குயவன் தனித்து செய்வதில்லை, தண்டு திகிரியை உபகரணமாக வைக்கணும். தண்டு திகிரியும் மண் இருந்தால் போராது. எப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு குயவன் ஒருவன் வேண்டும். குயவன் இல்லாட்ட எதுவுமே இல்லை. அதனாலதான் மண் முதற்காரியமாகவும் தண்டு திகிரி துணை காரணமாகவும் குயவனை நிமித்த காரணமாக வைத்து சொல்லப்படுகிறது. இதே போல மரம் முதற் காரணம், உளி துணை காரணம், தச்சன் நிமித்த காரணம். தச்சன் தான் உலக்கு முக்கிய முதல். இதே போல முதல் பொருளாகிய அந்த மாயையில் இருந்து துணை முதல் காரணமாகிய அந்த மாயையில் இருந்துதான் துணை காரணமாக சக்தியை வைத்துக் கொண்டு நிமித்த காரணனாகிய நம்முடைய சுவாமியானவர் தான் மூலமாக இருந்து எல்லாவற்றையும் அங்கே இயக்குகிறார். இதைத்தான் இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எல்லாவற்றிற்கும் மூலம் அது. அதனால்தான் அனந்த உலகம் முதல் எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கிற அந்த விநாயகனை சரணடைகின்றோம். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன். உலகில் பிறங்கும் விகாரங்கள் உறாத மேலா ஒளி யாவன். உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன். அந்த உலக முதலை கணபதியையும் வந்து சரண் அடைகிறோம். அந்த கணபதியை நாங்கள் சரண் அடைகிறோம் என அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து 3வது திருப்பாடல். இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரி வீழும் பஞ்சனமாயும். ஒருவருக்கு வருகின்ற இடர்பாடுகள் 3 வகையான இடர்பாடுகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் அக்னி வயப்பட்ட பஞ்சு போல் எப்பொழுது அணுகிறது. மின்னூர் அடிக்க விரம்பின் வெவ்வழல் உண்ணிய புகிலவள் ஒன்றும் இல்லையாம். எவன் அருளால் உயிர்கள் அடைய வேண்டிய அந்த துன்பங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர்வாள் பதியும் உறச் செய்யும். கடவுள் முதல்வோர்க்கு ஊரின்றி கருமம் எவனால் முடிவிரும். அத்தடவு மறுப்பு கணபதி பொற்சரணம் சரணம் அடைகின்றான்.
இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழும் பஞ்சனமாயும். சூரபத்மனால் துன்பம் இணைக்கப்பட்டது. அது யாரால் எப்படி தின்றது? முழுமுதற் பொருளாகிய முருகப்பெருமான் வந்தான். முருகப்பெருமான் வந்துதான் அந்த துன்பங்கள் அங்கே நீங்கியது. ஆலகால விடம் தோன்றியது. அமிர்தமென நினைத்து கடைந்தவர்களுக்கு முன்பாக ஆலகால விடம் தோன்றியது. அந்த விடத்தின் வெம்மை துருத்தியது. இருந்து காத்தது யார்? நம்முடைய பரம்பொருள் ஆனவர் தான் அங்கே வந்து காத்தார். அதான் இடர்கள் முழுவதும் எவனருளால் எலி வீடும் பஞ்சன மாயும். எனவே இறைவன் அருளினால் தான் துன்பங்கள் நீங்கும். திருவராஜியர்கள் கொடுமை முளைத்தினார்கள். சிவபெருமான் சென்று அந்த திரிபுர சங்காரம் செய்ய போய்த்தான் தேவர்கள் மீண்டனர். இதே போல தொடரும் உயிர்க்கெல்லாம் எவன் அருளால் சுரர்வாள் பதியும் உறச் செய்யும். யாரெல்லாம் இந்த தான் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்ப சொர்க்கத்தையும் நரகத்தையும் செலுத்துகின்றவன் எவன்? இறைவன் ஒருவன் தான் என்ன செய்கின்றான்? அந்த உயிர்கள் செய்கின்ற வினைக்கு ஏற்ப சொர்க்காதி யோகங்களை அடைய செய்கிறது. நாமளா தேர்ந்தெடுக்க உயிருக்கு சுதந்திரம் இல்லை. ஒருத்தன் தேவலோக இன்பத்தை அனுபவிக்கிறான், சொர்க்காதி போகத்தை அனுபவிக்கிறான் என சொன்னால் அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. அவன் செய்த வினைக்கு இறைவன் தான் புகுத்தினானே அன்றி உயிர்கள் தானே புகுத்தியது அல்ல. அதைத்தான் தொடர் உயிர்கள் எவன் அருளால் சிவனருளால் பதியும் உறச் செய்யும். கடவுள் முதலோர்க்கு ஊரின்றி கருமம் எவனால் முடிவீரும். அதான் ரொம்ப முக்கியம். கடவுளர்கள் என சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்திரன், வரணன் முதலான அனைவருக்கும் நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என சொன்னால் அந்த காரியத்தை கைகூட்டி வைப்பவர்கள் யார்? சிவன் ஒருவன் தான் என்ன செய்கிறார்? அந்த கடவுளர்கள் நினைத்ததை நிறைவேற்றி வைக்கிறார். உதாரணமாக சொன்னார், நாடகால விடத்திலிருந்து காக்க வேண்டும் என்று பிரம்மனும் விரும்பினான், விஷ்ணுவும் விரும்பினான், தேவர்கள் விரும்பினார்கள். காத்தது யார்? நம்முடைய பரம்பொருள். அமிர்தம் வேண்டும் என்று நினைத்தார்கள், எங்கள் எண்ணத்தை நிறைவேற்றும். அப்பதான் பெருமான் என்ன செய்தார்? இப்பொழுது கடையுங்கள், அமிர்தம் கிடைக்கும். அப்படியேத்தான் இறைவனது ஆணையினை கொண்டு மீளவும் கடைந்தார்கள். முதலில் 12 பரிசு பொருட்கள் கிடைத்தது. அதற்கு பின்பு அமிர்தம் தோன்றியது. எனவே இறைவன் அருளினால் தான் ஒருவருக்கு எல்லாம் கிடைக்கிறது. அதைத்தான் கடவுள் முதலோர்க்கு ஊறு இன்றி கருமம் எவனால் முடிவரும். அது துன்பம் இல்லாமல் முழுதுமாக எப்பொழுது அது நிறைவேறும் என்றால் இறைவனது கருணையால். அத்தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றான். அப்படியெல்லாம் உதவுகின்ற அந்த நீண்ட துதிக்கையினை உடைய அந்த கொம்பு இருக்கின்ற விநாயக பெருமானுடைய திருவடியினை சரணடைகிறோம் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இறைவன் என சொல்லக்கூடியவன் எல்லையும் நிறைவேற்றுபவன். அதைத்தான் ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவலின். உயிர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதும் சொர்க்காதி போகத்திலே செலுத்துவதும் நம்முடைய பரம்பொருள் தான் செலுத்த முடியும். ஞானம் என்பது சிவனால் கொடுக்கப்படுவது. அதே போல வீடு வேறு சொர்க்காதி போகங்கள் இவைகளெல்லாம் இறைவனால் கொடுக்கப்படுவது. உயிர்கள் அதை தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரம் சுதந்திரம் இல்லை. இந்த பாடல் நரோட சொன்னேன். இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழும் பஞ்சு எனமாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர்வாள் பதியும் உறச் செய்யும். கடவுள் முதலோர்க்கு ஊறு இன்றி கருமம் எவனால் முடிவுறும். அத்தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றான். இறைவன் நினைக்கின்ற தேவர்கள் முனிவர்களை நினைக்கின்ற அதையெல்லாம் நிறைவேற்றி வைப்பது சுமை. நாம தான் உதவுறோம்னு நினைச்சாங்க. திரிபுர சங்காரத்திற்கு சுவாமி ஆயத்தமானார். அங்கே தேர் வந்தது. சூரிய சந்திரர்கள் சக்கரமாக இருக்க, வேதம் குதிரையாக இருக்கும்படி ஒவ்வொன்றும் வந்தது. ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சான்? நம்மாலதான் சிவனுக்கு போருக்கு உதவி கிடைத்தது, நாம் தான் உதவுகிறோம் என நினைச்சான். தேர் சக்கரம் அச்சு முடிஞ்சு போச்சு. ஆனா தேவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எண்ணம் நிறைவேற வேண்டும், திருவராஜர்கள் ஒழிய வேண்டும். உடனே தான்
அச்சு முறிந்த உடனே திருமாலானவன் தான் இடபத்தின் வடிவத்தை எடுத்து தாங்கி கொண்டார். தேவர்கள் எப்படி ஒளிவது, அவர்கள் ஒளிய வேண்டுமே நினைத்தார். உடனே தான் அந்த மாத்திரத்திலேயே அந்த திரிபுரத்தை நோக்கி நம்முடைய பெருமான் லேசாக சிரித்தார். திரிபுரம் தகனமானது. எனவே தேவர்கள் நினைக்கின்ற எச்சை இலையும் முடித்து வைப்பது நம்முடைய பெருமான் தான். இந்த ஒரு பாடலை இன்னொரு தடவை படிச்சுட்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். ஈடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீடும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர்வால் பதியும் உறச் செய்யும் கடவுள் முதலோர்க்கு ஊறு இன்றி கருமம் எவனால் முடிவரும் அத்தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றார். இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். வாழி நான்மறை நெறி வாழி அந்தனர் வாழி நீள்நிலத்தின் ஆகம் மாடினோர் வாரி கதையினை வல்ல மேல் வர வாழி மால் அடியவர் வாழி வையகமே. திருச்சிற்றம்பலம்.